பிஎட்டில் தேர்ட் செமஸ்டரில் என்னென்ன ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக தேர்ட் செமஸ்டரில் தியரி பார்ட் எதுவும் கிடையாது. ஒன்லி ப்ராக்டிக்கல் ஒர்க், தட் இஸ் ஃபீல்டு என்கேஜ்மெண்ட் மட்டும்தான். அதாவது ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் ப்ராக்டிஸும் ரெக்கார்ட்ஸும் தான். அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெக்கார்ட் ஒர்க்கை பார்த்திங்கன்னா 3 பார்ட்ஸாக பிரிச்சுருக்குறாங்க யூனிவர்சிட்டி கரிக்குலம் படி. அதில் பார்ட் ஏ சில ரெக்கார்ட்ஸ் லிஸ்ட் இருக்குது, பார்ட் பி இருக்குது, பார்ட் சி இருக்குது. ஸோ பார்ட் ஏ அப்படின்றதில் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அது என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்ட் ஏ என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் ஆஃப் டீச்சிங் காம்பிடென்சி அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்சர்வேஷன் ரெக்கார்ட். ஸோ இந்த ஆப்சர்வேஷன் ரெக்கார்ட்னால் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் என்னென்னா, எந்த விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம்ம எப்படி ஸ்கில்ஸை கற்றுக்குவோம், இல்லை எப்படி நல்ல விஷயங்களை கற்றுக்குவோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா த்ரூ ஆப்சர்வேஷன், அதாவது உற்று நோக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உற்று நோக்கிறது மூலமாகும், த்ரூ அப்சர்விங், எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன மாதிரியெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணாலே நம்ம நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி டீச்சிங்ன்றது ஒரு நல்ல ஸ்கில், டீச்சர்ஸ்க்கு தேவையான ஸ்கில். ஸோ அதை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணி கற்றுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு எழுதக்கூடியது தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட். யார் அப்சர்வ் பண்ணி நம்ம இந்த டீச்சிங் ஸ்கில்ஸை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீச்சர் ட்ரெயினர்ஸ். அவங்க டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு போகிற அந்த ஸ்கூல்ஸில், அவங்களுக்கு எந்த ஸ்கூல் அசைன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு அசைன் பண்ணக்கூடிய கைட் டீச்சர்ஸை, அவங்களோட கைட் டீச்சர்ஸோட கிளாஸை அப்சர்வ் பண்ணி தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு எழுதணும், டீச்சிங் ஸ்கில்லை கற்றுக்கணும். ஸோ இந்த ரெக்கார்டு பார்த்திங்கன்னா லெவல் 1 லெவல் 2ன்னு இருக்குது. மோஸ்ட்டாக ஒரு 6 ரெக்கார்ட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா லெவல் 1 லெவல் 2ன்னு இருக்கும். அந்த லெவல் 1 அப்படின்றது என்னன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் 6, 7, 8 இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸையும் தான் லெவல் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 6th, 7th, 8th ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டை உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க ட்ரெயினிஸ்க்கு. ஸோ அதை லெவல் 1 ரெக்கார்டில் எழுதணும். அப்போ லெவல் 1க்கு உங்களோட கைட் டீச்சர் யாரோ அவங்களோட கிளாஸை அப்சர்வ் பண்ணி அவங்கவுங்க பெடகாஜி சப்ஜெக்ட்டுக்குரிய கைடை தான் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கிளாஸஸை அப்சர்வ் பண்ணி எழுதுகிற ரெக்கார்டு அப்சர்வேஷன் ரெக்கார்ட் ஃபார் லெவல் 1. லெவல் 2க்கு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9th and 10th. காமனாக எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே 9th and 10th தான் லெவல் 2 அப்படின்னு சொல்லுவோம். சில சப்ஜெக்ட்ஸ்க்கு, அதாவது காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் 11th 12th தான் லெவல் 1 லெவல் 2. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெவல் 1ன்றது 9th 10th, லெவல் 2ன்றது அவங்க பெடகாஜி மேஜர் சப்ஜெக்ட். ஸோ இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை லெவல் 1க்கு ஒரு அப்சர்வேஷன் ரெக்கார்ட், லெவல் 2க்கு ஒரு அப்சர்வேஷன் ரெக்கார்ட். இதில் என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அசைன் பண்ணப்பட்ட ஸ்கூலில் உங்களுக்கு உள்ள கைட் டீச்சரோட கிளாஸஸை அப்சர்வ் பண்ண போவீங்க. எத்தனை கிளாஸ் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு 5 கிளாஸஸ், லெவல் 2க்கு 5 கிளாஸஸ். ஸோ மொத்தமாக லெவல் 1ல் 5 அப்சர்வேஷன் எழுதணும், லெவல் 2ல் 5 அப்சர்வேஷன் எழுதணும். அடுத்த ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு. ஸோ இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் மாதிரியே தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனும் ரெக்கார்டு. இதுலேயும் 2 லெவல்ஸ் இருக்குது, லெவல் 1 லெவல் 2. லெவல் 1க்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட், லெவல் 2க்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டுக்கு அசைன் பண்ணப்பட்ட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா, இதுவுமே டீச்சிங் ஸ்கில்ஸை எப்படி நம்ம கற்றுக்குறோம். அப்சர்வேஷன் ரெக்கார்டு ஸ்கூலில் கைட் டீச்சர்ஸை அப்சர்வ் பண்ணி எழுதுறது அப்சர்வேஷன் ரெக்கார்டு. இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு காலேஜில், பிஎட் காலேஜில் பெடகாஜி ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ அவங்க டெமோ பண்ணி காமிக்கிறது, எப்படி லெசன் எடுக்கணும், எப்படி கிளாஸ் மேனேஜ் பண்ணணும், எப்படி டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் செஞ்சு அவங்க டெமோ பண்ணி காமிக்கிறது தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். ஸோ இந்த டீச்சர் எஜுகேட்டர்ஸ், தட் இஸ்
காலேஜில் பிஎட் காலேஜில் பெடகாஜி ஸ்டாஃப் 2 டெமோ கிளாஸஸ் எடுப்பாங்க. 2 லெசன் பிளானுக்கு டெமோ கிளாஸஸ் எடுப்பாங்க. இன்னொன்று அதாவது ஒரு லெவலுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 3 பார்த்திங்கன்னா பிஎட் ட்ரெயினிஸே எடுப்பாங்க. ஸோ மொத்தம் லெவல் 1க்கு 5 டெமான்ஸ்ட்ரேஷன், லெவல் 2க்கு 5 டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். அதில் 2 வந்து ஸ்டாஃப் மெம்பர் எடுப்பாங்க, 3 வந்து பிஎட் ட்ரெயினிஸ் எடுப்பாங்க. ஸோ மொத்தமாக 10 டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எழுதணும். 5 ஃபார் லெவல் 1 அண்ட் 5 ஃபார் லெவல் 2. அடுத்த முக்கியமான ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு. ஸோ ஒரு ஆசிரியருக்கு தேவையானது டீச்சிங் ஸ்கில். அதிலே பார்த்திங்கன்னா நிறைய டீச்சிங் அப்படின்றது ஒரு ப்ராடர் டேர்ம், டீச்சிங் ஸ்கில்ஸுன்றது ஒரு ப்ராடர் டேர்ம். அதுக்கு கீழே நிறைய சின்ன சின்ன ஸ்கில்ஸ் இருக்குது. நூற்றுக்கணக்கான மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அதில் மிகவும் முக்கியமாக ஒரு 13 ஸ்கில்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்மளோட யூனிவர்சிட்டி நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணது ஒரு 7 ஸ்கில்ஸ் இருக்குது. அவசியம் நம்ம ரெக்கார்டில் எழுத வேண்டியது ஒரு 7 ஸ்கில்ஸ். மைக்ரோ டீச்சிங்கும் பார்த்திங்கன்னா லெவல் 1 லெவல் 2 2 லெவலில் எழுதணும். அதாவது 6th 7th 8th 3 கிளாஸஸில் ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் ரெக்கார்டு எழுதணும். அதே மாதிரி 9th 10th ஒரு மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் ரெக்கார்டு எழுதணும். இது வந்து பார்த்திங்கன்னா காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ்க்கு அவங்கவுங்க லெவலோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எழுதிக்கணும். ஸோ இந்த மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸில் என்னென்ன 7 ஸ்கில்ஸை பற்றி நம்ம ரெக்கார்டு எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் ஆஃப் இன்ட்ரடக்ஷன், அதாவது ஒரு பாடத்தை தொடங்கும் திறன் அப்படின்றது தான் அந்த நுண்ணிலை கற்பித்தல். தமிழில் வந்து மைக்ரோ டீச்சிங்க்கு நுண்ணிலை கற்பித்தல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன, ஃபஸ்ட்டு திறன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கில் ஆஃப் இன்ட்ரடக்ஷன், அதாவது பாடம் தொடங்கும் திறன். 2வது ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங், பாடத்தை விளக்கும் திறன். 3வது ஸ்கில் ஆஃப் ப்ராப்பிங் கொஸ்டின்ஸ், கிளர் வினா திறன். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன், பல்வகை தூண்டல் திறன். 5வது ஸ்கில் வந்து ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், வலுவூட்டிகளை பயன்படுத்தும் திறன். 6வது ஸ்கில் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்கில் ஆஃப் பிளாக் போர்டு யூசேஜ், கரும்பலகையை பயன்படுத்தும் திறன். 7வது ஸ்கில் ஆஃப் அச்சீவிங் க்ளோஷர், அதாவது பாடத்தை முடிக்கும் திறன். ஸோ இந்த 7 ஸ்கில்ஸ்க்கும் நிறைய சப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்லோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். அதுக்கு எபிசோடுன்னு ஒரு பிளான் எழுதணும். அந்த பிளானுக்கு பேர் மைக்ரோ டீச்சிங் லெசன் பிளானுக்கு பேர் எபிசோடு, நிகழ்வுன்னு பேர். அதுக்கடுத்து கோடிங் ஷீட்டு மார்க் பண்ணணும். ஸோ ஒரு ரெக்கார்டும் நம்ம தனியாக பார்க்குறப்ப அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும். அடுத்த மிக முக்கியமான ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெசன் பிளான் ரெக்கார்டு, பாடத்திட்டம். ஸோ இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ரெக்கார்டு பிஎட்டில். ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு பாடத்திட்டம் எப்படி எழுதணும், எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றது அவசியம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ரெக்கார்டுக்கு பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து 80 மார்க்ஸ் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்குமே லெவல் 1 லெவல் 2ன்னு 2 லெவல்ஸ் இருக்குது. லெவல் 1க்குரிய வகுப்புகள் வந்து 6, 7, 8. லெவல் 2க்குரிய வகுப்புகள் வந்து 9, 10. இது வந்து காமன் பெடகாஜிஸ்க்கு. மற்ற பெடகாஜிஸ்க்கு மாற்றங்கள் இருக்கும். அதாவது காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கொஞ்சம் மாறும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் எழுதுவாங்க. காமர்ஸ் வந்து 2மே காமர்ஸ் எழுதுவாங்க. எக்கனாமிக்ஸ் 2மே எக்கனாமிக்ஸ் எழுதுவாங்க. இப்போ இந்த லெசன் பிளான் ரெக்கார்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு 25 லெசன் பிளான்ஸ் எழுதணும். லெவல் 2க்கு 25 லெசன் பிளான்ஸ் எழுதணும். எந்த பாடங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறப்ப அங்கே அவங்க என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ கைட் டீச்சர்ஸ் அந்த ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு என்ன சிலபஸ் அந்த டைமுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த சிலபஸை வாங்கி அதில் வந்து பாடங்களை சிறு சிறு பாடப்பிரிவுகளாக பிரிச்சுட்டு ஒரு சிறு பாடப்பிரிவுக்கும் ஒரு லெசன் பிளான் எழுதணும். ஸோ மொத்தமாக லெவல் 1க்கு வந்து 25 லெசன் பிளான்ஸ் எழுதணும். லெவல் 2க்கு 25 லெசன் பிளான்ஸ் எழுதணும். ஸோ லெவல் 1க்கு பார்த்திங்கன்னா 25 லெசன் பிளான்ஸ், லெவல் 2க்கு 25 லெசன் பிளான்ஸ். அடுத்த ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ரெக்கார்டு, ஐஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஎம்ஆர் அப்படின்றது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, டீச்சிங் எய்ட்ஸ் ஆர் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அதாவது நம்ம கிளாஸ் ரூமில் நடக்கிற டீச்சிங் லேர்னிங்க்கு, இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன டீச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம்
நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மாணவர்களுக்கு கற்றலை ஏற்படுத்துவதற்கு, ஆசிரியர் கற்பிப்பதற்கு என்னென்ன மாதிரி டீச்சிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க ஒரு ஆசிரியர் அப்படின்றத குறித்து வைத்து கொள்ளக்கூடியதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட். ஸோ இதில் என்னென்னா ப்ரிப்ரேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் அதோட டீட்டெயில்ஸை தான் வந்து இந்த ரெக்கார்டில் எழுதணும். இதுவும் பார்த்திங்கன்னா லெவல் 1க்கு 25, லெவல் 2க்கு 25 எழுதணும். ஏன் இந்த 25 அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லெசன் பிளான்ஸ் வந்து 25 எழுதுவோம் லெவல் 1க்கு. ஸோ அந்த 25 லெசன் பிளான்ஸ்க்கு ஒரு லெசன் பிளான்லையும் என்ன டீச்சிங் எய்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணி எழுதி அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்குரிய யூஸஸ் எழுதுறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல் ரெக்கார்ட். ஸோ லெவல் 1க்கு 25 லெசன் பிளான்க்குரிய டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் பற்றி எழுதணும். லெவல் 2க்கு 25 லெசன் பிளான்ஸ்க்குரிய டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸை எழுதணும். அடுத்த மிகவும் முக்கியமான ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு. ஸோ இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு ஒரு ஆசிரியருக்கு மிகவும் அவசியமான ரெக்கார்டு. அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு, அதாவது ட்ரெயினிக்கு மிக மிக முக்கியமான ரெக்கார்டு. ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடத்தின அங்கே டீச்சிங் ப்ராக்டிஸில் அதாவது 80 நாட்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் எடுப்பீங்க. அந்த 80 நாட்களில் நீங்கள் என்னென்ன பாடங்கள்லாம் நடத்தியிருக்கீங்களோ எல்லா பாடங்கள்லையும் ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட், அடைவு தேர்வு வைக்கலாம். இல்லை நிறைய லெசன்ஸ் இருக்கும் பட்சத்தில் சில செலக்டட் லெசன்ஸ், முக்கியமான லெசன்ஸ் எடுத்து அதுலேயும் நம்ம அடைவு தேர்வை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அடைவு தேர்வு ஒன்று கண்டக்ட் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கோரிங் கொடுத்து, அவங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை வாங்கி அவங்களுக்கு ஸ்கோரிங் கொடுத்து அந்த ஸ்கோரிங்கை அனாலிசிஸ் பண்ணி அதுக்குரிய கிராஃப் போடுறது, இதெல்லாம் தான் வந்து இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட். ஸோ ஸ்கூல் டீச்சிங் ப்ராக்டிஸில் முதல்ல பாடங்களை நடத்தி முடிக்கணும். அந்த நடத்தப்பட்ட பாடங்களில் இருந்து ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணணும். அந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வாங்கணும். ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸை கரெக்ட் பண்ணி ஸ்கோர் கொடுக்கணும். ஸ்கோரெல்லாம் டேபுலேட் பண்ணி ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மீன் மீடியன் மோடு ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் போடணும். மீன் மீடியன் மோடு கேல்குலேட் பண்ணணும். அப்புறம் ரேஞ்ச் கேல்குலேட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், குவார்டைல் டீவியேஷன், மீன் டீவியேஷன். இப்போது டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் பார்க்குறப்ப அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர்ஸுக்குரிய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ், வரைவுகள், அதெல்லாம் வந்து போட்டு நம்ம இந்த ரெக்கார்டை எழுதணும். இதுதான் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டு. இதுவும் ஒரு முக்கியமான ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டுக்கு மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 20 மார்க்ஸ். அடுத்தது கேஸ் ஸ்டடி ரெக்கார்டு. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி அப்படின்றது என்னென்னா, பிஏ ட்ரெயினிஸ் வந்து ட்ரைனிங் போகிற ஸ்கூலில் அவங்களோட கிளாஸில் லெவல் 1லையாக இருக்கலாம், இல்லை லெவல் 2லையாக இருக்கலாம். இது வந்து ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான், லெவல் 1 லெவல் 2ன்னு கிடையாது. பட் நீங்கள் போகிற 2 கிளாஸில் ஏதாவது ஒரு வகுப்பு, ஏதாவது ஒரு கிளாஸை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கிளாஸில் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கேஸாக எடுத்து அனலைஸ் பண்ணி ரெக்கார்டு எழுதுறது தான் இந்த கேஸ் ஸ்டடி ரெக்கார்டுன்னு பேர். ஸோ இதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. எதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அதை நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கா, என்ன அவங்க டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடுத்து லாஸ்ட்டாக ரெமடியல் மெஷர்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதுறது தான் இந்த கேஸ் ஸ்டடி ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ். அடுத்த ரெக்கார்டு மிகவும் முக்கியமான ரெக்கார்டு என்ன அப்படின்னா சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு. ஸோ சைக்காலஜியை ஒரு தியரி பேப்பராக ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. அந்த சைக்காலஜி ரிலேட்டட் ப்ராக்டிக்கல்ஸ் மட்டும் இந்த செமஸ்டர் 3ல் பண்ணுவோம். ஸோ இந்த ரெக்கார்டு மிக முக்கியமான ரெக்கார்டு. இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸு. ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா 2 விதமான டெஸ்ட்டுகள் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸாக செஞ்சு ஸ்கோர் எடுத்து அதுக்கு இன்ஃபரன்ஸ் எழுதுறது. இன்னொன்று வந்து பேப்பர் பென்சில் டெஸ்ட்டுன்னு பேர். ஸோ இந்த சைக்காலஜி எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் மொத்தம் 8 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பேப்பர் பென்சில் டெஸ்ட், சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் 8 கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டியோட கரிக்குலமில். அதில் நம்ம ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் 5ம் பேப்பர் பென்சில் டெஸ்ட் 5ம் செஞ்சால் போதும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைக்காலஜி எக்ஸ்பிரிமெண்ட் என்னென்னா, ஒன்று வந்து டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டிக்குள்ளே டெஸ்ட்டு செய்கிறது, எக்ஸ்பிரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது. அடுத்தது
செகண்ட் வந்து தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், டிஏடின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், டாச்சிஸ்டோஸ்கோப். நாலாவது வந்து முல்லர் லேயர் இல்யூஷன். அஞ்சாவது மிரர் டிராயிங். ஆறாவது ரோஷாஸ் இங்க் பிளாட் டெஸ்ட்டுன்னு பேர். ஏழாவது வந்து மேஸ் லேர்னிங். 8 வந்து மெமரி ட்ரம். ஸோ இந்த 8ல் ஏதாவது 5 நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி ஸ்கோர்ஸ் எடுத்து கேல்குலேஷன் போட்டுட்டு இன்ஃபரன்ஸ் எழுதுறது, ஏதாவது 5 மட்டும் பண்ணினா போதும். அதே மாதிரி பேப்பர் பென்சில் டெஸ்ட்டில், அதாவது சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 5 மட்டும் பண்ணினா போதும். ஒன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், ரெண்டாவது டீச்சிங் காம்பிடன்சி, மூணாவது லீடர்ஷிப், நாலாவது ஆர்கனைசேஷனல் கிளைமேட், அஞ்சாவது இன்டெலிஜென்ஸ், ஆறாவது செல்ஃப் கான்செப்ட், ஏழாவது லைஃப் ஸ்கில்ஸ், எட்டாவது வேல்யூஸ். இந்த 8ல் ஏதாவது 5 பேப்பர் பென்சில் டெஸ்ட்டு மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணி எழுதி அதுக்குரிய ஸ்கோரிங் கேல்குலேட் பண்ணி எவ்வளோ ஸ்கோர், இண்டிவிஜுவல் ஸ்கோர், குரூப் ஸ்கோரெல்லாம் கேல்குலேட் பண்ணி அதுக்குரிய இன்ஃபரன்ஸை நம்ம எழுதி அந்த சைக்காலஜி ரெக்கார்டை நம்ம பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்வைரன்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டு. ஸோ இந்த என்வைரன்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்வைரன்மெண்டல் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். இதுவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இயரில் செகண்ட் செமஸ்டரில் இந்த என்வைரன்மெண்டல் எஜுகேஷன் படிச்சிருக்கோம். ஸோ இந்த என்வைரன்மெண்டல் எஜுகேஷன் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறது, நம்மளோட சரௌண்டிங், ஸ்கூல் சரௌண்டிங் இதெல்லாம் நோட் பண்ணி இந்த ரெக்கார்டில் நோட் பண்ணுறது தான் இந்த என்வைரன்மெண்டல் எஜுகேஷன் ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்டுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 20 மார்க்ஸ். ஸோ அடுத்த ரெக்கார்டு என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ இது வந்து ஒரே ரெக்கார்டு தான். ஆனால் இதில் ஒரே ரெக்கார்டில் 2 பார்ட்ஸ் இருக்கும், அதாவது 2 பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பிஎட் சேர்ந்ததுலேருந்து 3rd செமஸ்டர் முடிக்கிற வரைக்கும், அதாவது கமிஷனுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்கூல்ஸில் சில ப்ரோக்ராம்ஸ் உங்களையே ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, சில செலிப்ரேஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, சில செமினார்ஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர்லாம் ஒர்க் ஷாப், அது மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செஞ்ச ஆக்டிவிட்டீஸு, நீங்கள் கண்டக்ட் பண்ணது, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணது, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது, இது எல்லாத்தையும் ஒன்றா கம்பைல் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டில் எழுதணும். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்றத நோட் பண்ணி எழுதுறது தான் இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெக்கார்டு. இதுலேயே செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். ஸோ இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்றதும் செமஸ்டர் 2ல் பெடகாஜிலையும் படிச்சிருப்பீங்க, அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்லேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது, உங்களோட பெடகாஜி கிளாஸஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல். அதுக்கு வந்து ஒரு 25 ஃபார்ம்ஸ் இருக்கும், கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் அதிலே இருக்கும். அந்த 5 கொஸ்டின்ஸையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஒரு பெடகாஜி கிளாஸ்லேயும் நான் என்ன கற்றுக்கிட்டேன், எதெல்லாம் என்னோடய ப்ராக்ரஸாக இருந்தது, எனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தது, அந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 5 கொஸ்டின்ஸை ஃபில் பண்ணி நம்ம இந்த ரெக்கார்டை எழுதணும். இதுதான் வந்து ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் ரெக்கார்ட்.